வணக்கம். நான் உங்கள் தங்கம் டெய்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தச்சு முடித்து எடுத்து வச்சுருக்க ப்ளவுஸுக்கு எப்படி மாடல் வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது அவசர நேரங்களில் மாடலே வைக்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நெக்கை அடித்து திருப்பி கூட மாடல் எதுவுமே வேண்டான்னு சொல்லி வாங்கி கூட நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தாலும் கூட நம்மகிட்ட தையல் மிஷின் இருந்தாலே ஒரு லேஸ் ஒர்க் வச்சு சூப்பராக மாடல் ஆக்கிடலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். இப்போது இதுக்காக லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் வந்திருக்கு. அந்த சாரீ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரு, அந்த ரெட் கலருக்கு ஏற்ற மாதிரி கோல்டு கலரும் சேர்ந்த மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். இப்போது கைக்கு ஏற்கனவே நார்மலாக லேஸ் வச்சாச்சு. இப்போ நெக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு வச்சு காமிக்கிறேன். இப்போது கரெக்டாக அந்த 2 ஷோல்டரையும் பிடிச்சிட்டு நெக்கு சென்டர் எந்த இடத்துல முடியுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த சென்டரில் மார்க் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் அளக்குறது கொஞ்சம் வித்தியாசமாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஷோல்டர்லேருந்தே பிடிச்சி இப்படி அளந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த சென்டர் மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளிப்பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் ஒரே மாதிரி அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மார்க்கர் ரொம்ப திக்காக தெரியலை, ஏன்னா லைட்டாக தான் எனக்கு தெரியுது க்ரீன் கலர் எடுத்துருக்கிறதுனால. இப்போ முதுகோட சென்டரையும் அளந்து கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணிடலாம். அந்த சென்டர் மார்க்லேருந்து வெளிப்பக்கத்தில் ஒரு 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் இந்த 3 இன்ச்சிலேருந்து மேலே அப்படியே நேரே கிராஸாக கோடு போட்டு விட்டாச்சு. கீழே ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு மேலே இப்படி நல்லா ஒரு போட் மாதிரி வளைவாக வரைஞ்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா லேஸ் கொஞ்சம் அகலமாக வரும், நமக்கு ரொம்ப முதுகு வரைக்கும் அந்த மாடல் வரணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அதனால் கீழேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே அந்த மார்க்கை அப்படி வளைவாக வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ இன்னொரு டைம் செக் பண்ணிவிட்டேன் அளவுகள் சரியாக இருக்கா அப்படின்ட்டு. லேஸை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மேலே இருந்தே ஆரம்பிக்கலாம். நெக்கில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த நெக்கில் மேலே பிசுறு தெரியாது. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ டிசைனில் வர்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அந்த டிசைனில் வரக்கூடிய பகுதி உள்பக்கமாக வர்ற மாதிரி, அந்த கோல்டு கலர் லேஸ் வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி வச்சுட்டு மேலேருந்து ஆரம்பித்து அந்த கார்னர் வரும்போது மடித்து விட்டு மறுபடியும் கீழே கொஞ்சம் வளைவாக தான் நம்ம வரைஞ்சி விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த வளைவில் அப்படியே இந்த லேஸை வச்சு தைச்சிடலாம். லேஸ் வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் லூஸ் விட்டு தைங்க, அப்போ தான் எங்கேயுமே இழுக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் இந்த நெக் பகுதியிலையும் வரும்போது வளைவுகள் வரக்கூடிய இடத்துல லேஸை கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டு தைக்கணும். அப்போ தான் நம்ம எந்த டிசைன் வச்சு தைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லேஸ் வளைஞ்சு கொடுக்கும். மறுபடியும் இந்த கார்னர்லேயும் மடித்து விட்டு ஒரு தையல் அப்படியே உள்பக்கமாக எடுத்துகிட்டு மறுபடியும் ரிவல்ஸ் அதுக்கப்புறமா வெளியில் நார்மலாக தைச்சிட்ருக்கேன். இந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல மட்டும் அந்த மாதிரி ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா நல்லா பதிஞ்சு வரும். இப்போ மறுபடியும் நம்ம அப்படியே மேலே கொண்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழேயே அந்த லேஸ் அப்படியே தைச்சி முடிச்சுடலாம். நான் கட் பண்ணி எடுத்துருக்கதை பார்த்தா தெரியும். இப்போ அடுத்த பக்கத்தில் நம்ம வெளிப்பக்கத்தில் ஒரு தையல் போட்டோம் பாருங்க. இப்போ உள் பக்கமாக ஒரு தையல் போடலாம். அப்படியே தையல் போட்டு இதையும் வெளியே எடுத்தாச்சு. நூல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ ஷோல்டரில் இருந்து நம்ம அடுத்தது லேஸ் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த பூ டிசைன் கட்டிங் இருக்குது பாருங்கள், அது வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி வச்சுருக்கேன். நெக்கை ஒட்டின மாதிரி லேஸ் வர்ற மாதிரி வச்சுருக்கேன். நம்ம எந்தெந்த மாடலில் வித்தியாசமாக தைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஐடியா தான். இன்னுமே நம்ம அந்த முதுகு பகுதியில் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு தைக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாகவே போதும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு லேயர் மட்டும் கீழ்ப்பகுதியிலையும் வச்சுருக்கேன். நெக்கு சுற்றியும் ஒரு லைன் வச்சுருக்கேன். அப்படியே முன்பக்கத்துக்கும் சேர்த்த மாதிரி கொண்டுட்டு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட போகிறேன். ஆரம்பிக்கும் போதும் கொஞ்சம் மடித்து உள்பக்கமாக விட்டு தையல் போட்டு ஆரம்பிக்கணும். முடிக்கும் போதும் மடித்து விட்டு உள்பக்கமாக நல்லா அப்படியே பதிவு தையல் போட்டு அந்த இடத்துல ஆரம்பித்து எடுத்துவிடலாம். இப்போ இன்னொரு லைன் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக தையல் போட்டுருவோம். அப்போ நல்லா பதிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கட்டிங்கு முக்கோண ஷேப்பில் பூ டிசைனில் வர்றதெல்லாம் ஒரு தையல் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே நம்ம உடுக்கும் போதெல்லாம் மேலே எலிமிட்டு அது தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நூல் மட்டும் கலர் பார்த்துட்டு ஒரு தையல் அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்போ மொத்தமாக தைச்சி முடித்தாச்சு. கைக்கும் ஒரு லேயர் வச்சுருக்கோம் அந்த லேஸு. நெக்குக்கும் கீழே ஒரு லேயர் அது வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்கை சுற்றி ஒரு லேயர் வச்சுருக்கோம். சென்டரில் இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நம்ம வீட்டில் சும்மா மாடலே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாடல் வச்சு நம்ம தச்சு போட்டோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.